கடைநிலை தொண்டன் கூட கட்சி சார்பா நிக்கிறாங்கன்னா தலைவர். ஆனா தலைவர் சார்பா ஒரு அறிக்கை கூட விடலையே. அதுக்கு கூட டைம் கிடையாதா? வெளியில வந்து போராடுறதுக்கு தான் டைம் கிடையாதுன்னா அறிக்கை விடுறது கூட டைம் கிடையாது. எங்க அறிக்கை எல்லா விஷயத்துக்குமே அறிக்கைன்னு சொன்னா அறிக்கை இங்க எல்லாரும் பாத்துட்டு தான் இருக்கிறாங்களா? ஆமா, அறிக்கை விட்டு அப்ப நீங்க அறிக்கை விட்டீங்கல்ல. அப்படின்னாலுமே எல்லா விஷயத்துக்குமே எல்லா கட்சிகளுமே அறிக்கை விடுறாங்களா? ஆமா, எல்லா விஷயத்துக்குமே எல்லா விஷயத்துக்கும் விடுறாங்க. இப்போ நீங்க இதே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களா இருக்கட்டும், தீபாவளி வாழ்த்துக்களா இருக்கட்டும், பொங்கல் வாழ்த்துக்களா இருக்கட்டும், ரம்ஜான் வாழ்த்துக்களா இருக்கட்டும், ஒவ்வொரு கட்சி சார்பா இது ஒரு ஃபார்மட்டா வச்சுட்டு இருக்காங்க. சின்ன கட்சியா இருக்கட்டும், பெரிய கட்சியா இருக்கட்டும், லெட்டர் பேட் கட்சி கூட விட்டுருங்களேன், அவங்க கூட முதற்கொண்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு அறிக்கைன்றது விடுறாங்க. ஆனா விஜய் அவரால ஒரு கண்டன அறிக்கை கூட விட முடியல. சொல்லுங்க, இப்போ அங்க அந்த திருப்பரங்குன்றவரை அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க. இதே பாஜக இந்து அமைப்பு எல்லாம் போராட்டம் நடத்தும், ஓரமா போய் போராட்டம் நடத்துங்கப்பா, நாங்க பாட்டு நம்பிதான் இருக்கோம். ஆனா விஜய் அவரால் ஒரு கண்டன அறிக்கை கூட விட முடியலையே. விடுத்திருக்கலாம்ல. வெளியே வரதுதான் உங்களுக்கு பயம், வந்தா பாஜக நம்மள கடிச்சு துண்டுருவாங்க, அதுவும் இல்லாம கிரௌடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு சாக்கு போக்கு சொல்லலாம். வீட்டுக்குள்ளேயே ரூமுக்குள்ளேயே உக்காந்துக்கின்னு ஒரு லெட்டர் பேட்ல ஒரு அறிக்கை விடுறதுல என்ன எடுப்பு? ஏன் விடல? இது ஒரு சக மனுஷனாவோ அல்லது நான் ஒரு மதுரை வாசி அப்படின்றதுலயோ இல்ல தமிழ்நாட்டு மக்கள்ல ஏதோ ஒரு ஆளாகவோ இல்ல அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற கட்சி தொண்டனாவோ கூட எடுத்துக்கிட்டாலுமே ஒரு கலைமட்ட ஊழியனா இருந்தாலும் ஒரு மக்களா இருந்தாலும் ஒரு தலைவராகவோ ஒரு நடிகராகவே இருந்தாலும் ஒரு அநீதி நடக்குதுன்றப்ப அது குரல் கொடுக்கறது இயல்பு. எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுத்தவர் இதுக்கு ஏன் குரல் கொடுக்கலன்ற கேள்வி எல்லா மக்களுக்குமே வரும். இது கட்சி சார்ந்த நபருக்குன்னு கிடையாது. இப்ப மதுரையில அவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குது, தீபம் ஏற்றப்படுது, தீபம் ஏற்றப்படக்கூடிய சூழல்ல இங்கிட்டு கீழே சண்டை நடக்குது. இதற்கு ஒரு தலைவராவோ ஒரு நடிகராவோ ஏன் குரல் கொடுக்கலன்னு ஒரு கேள்வி வரும். கொடுத்திருக்கணும். இது வேணாலும் ஒரு மக்களாவோ அல்லது நானே கூட கட்சி தொண்டனாவோ உரிமையில, ஏன்னா மக்கள் எல்லாரும் உரிமையில பேசுறாங்க, அப்படி உரிமையாவோ போய் கேட்க வேண்டிய ஒரு குரல் தான். இது கண்டிப்பா ஒத்துக்கிட்டுதான் தப்பு தப்பு. அப்ப விஜய் அவர்கள் கண்டன அறிக்கை கொடுக்காம இருந்தது தப்பு, ஒத்துக்கிறீங்க? மாற்றம் தேவை. மாற்றம் விஷயத்துல அவர்கிட்ட மாற்றம் தேவை. தவறுதான் ஒத்துக்கிறீங்க, தவறுன்னு ஒத்துக்கிறீங்க.